அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு நடந்த ஃபிசிக்ஸ் எம்சிக்யூ பேப்பரில் இருக்கிற 3 எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டில் இருக்கிற கேள்வியை நம்ம என்ன ப்ரமோஷனாக பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டமினியல் இருக்கிற அலகுகள் இருக்கிற 3 எம்சிக்யூ கேள்வியை நம்ம என்ன ப்ரமோஷனாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு ஃபிசிக்ஸ் பாஸ் பேப்பரில் வந்துருக்கு. சரிதானே? பார்க்க போகிற கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14வது எம்சிக்யூ. ஓர் இலட்சிய நிலைமாற்றியின் முதன்மை சுருளில் 200 சுற்றுக்கொள்ளும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை சுருளில் வந்து பார்த்தீங்கன்னா என்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 சுற்றுக்களும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துணை சுற்றுக்களில் என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 சுற்றுக்களும் இருக்கு. 400 சுற்றுக்களும் இருக்கு. முதன்மை இடைவர்க்கமூல ஓட்டளவு விஆர்எம்எஸ் ஆன ஓர் ஆடல் ஓட்டளவு முதலுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல அதாவது முதன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா விபி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் பெருமானம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 110 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விபிக்கு கனெக்ட் பண்ணி முதன்மைக்கு. சரிதானே? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதன் ஊடாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் என்ன சொல்லி தராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர். சரிதானே? இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னுச்சுன்னா துணை சுற்று அதாவது வந்து பார்த்தோம்னா விஎஸ் அதே மாதிரி ஐஎஸ் ரெண்டையும் என்ன செய்யணும்னா காணணும். இது ரெண்டு நமக்கு என்னச்சுன்னா கேள்வி சந்திக்காங்க, தரவை தான் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு நமக்கு தெரிய நினைக்கிற நிலைமாற்றிட ஒரு நம்ம இது தெரியும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்பாடு நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விபி ஓவர் விஎஸ் சமன் என்பி ஓவர் என்எஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும், ஐபி வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கு வரும். இதான் வந்து பார்த்தோம்னா இதில் சாம்பாடு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு முதல்ல தேவைப்படுறது இருந்துச்சுன்னா விஎஸ்ஐ காணும். விஎஸ்ஐ காணுறதுக்கு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 2 செட் நான் இப்போ என்ன பண்ணி எடுக்கப்படுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விபி வந்து பார்த்தீங்கன்னா 110 வோல்டேஜ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் காணணும். என்பி வந்து பார்த்தீங்கன்னா 200. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது என்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 400. சரி, சுருக்கினம் வந்துச்சுன்னா ஹாஃப். இது ரெண்டு இங்கே பெருக்கினா விஎஸ் இருந்துச்சுன்னா 220 வோல்டேஜ். சரியே, 220 வோல்டேஜ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன வந்துச்சுன்னா துணை சுற்று ஓட்டளவை கண்டுட்டோம். இப்போ என்ன செய்ய பெறமட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை காணப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அதுக்குரிய கரண்ட்டை காணப்படும். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அதுக்கு இது 2 பாட்டையும் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்பி ஓவர் என்எஸ் சமன் ஐஎஸ் ஓவர் ஐபி. இதுதானே? என்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 200. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் தான் காணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர். ஐஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹாஃப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர். சரியே, இதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து பார்க்கலாம். எத்தனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 220 வோல்டேஜும் 220 வோல்டேஜும் 5 ஆம்பியரும் பார மாதிரி இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4வது. சரியே, இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த எம்சிக்யூவை பார்ப்போம். எது இருந்துச்சுன்னா அடுத்த எம்சிக்யூவை பார்ப்போம். எது இருந்துச்சுன்னா இதில் இருக்கிற எது இருந்துச்சுன்னா 2024 ஆண்டு இருக்கிற அடுத்த எலக்ட்ரிக்கல் எம்சிக்யூவை பார்க்கணும். அதுக்கு முதல்ல நான் இருந்துச்சு நேற்று அழிச்சுக்கிறேன். சரி, இது வந்து நான் பார்த்தது 14வது எம்சிக்யூ. இப்போ நான் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26வது எம்சிக்யூ. 26வது எம்சிக்யூ 26வது எம்சிக்யூவை பார்த்தோம்னு சொன்னால் 26வது எம்சிக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா படம் தந்திருக்காங்க. படத்துக்கு பாருங்க, இதான் படம். படம் வந்துக்கிட்டு இதான இதில் படம். சரியே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. 10 மில்லி வோல்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்குனா மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதில் தூரம் இது வந்து ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்ட். இப்போ கேள்வியை வாசிக்கும் பாருங்க. ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அழுத்தமானி கம்பி ஏவி வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். சரியே, தடை 10 ஓம் ஆகும். இதில் தடை வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். இதில் தடை வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். அந்த
100 சென்டிமீட்டருக்கு அழுத்தமான கம்பி தடை வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓம். சரி, அதே மாதிரி தடை ஆர் உடனும் மின்னியக்க விசை 2 வோல்டேஜில் புறக்கணிக்கத்தக்க தடை ஒரு கடத்துடன் தொடர்புபட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜ் மின்னியக்க விசை இருக்கிற கடத்துடனையும் ஆரங்கள் தடையுடன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாக தொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அதுக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செய்யறாங்கன்னு சிறிய 10 மில்லி வோல்ட் மின்னியக்க விசையுடைய முதலுக்கு சமநிலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இணைச்சிக்காங்க. சமநிலை இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேள்வி. இப்போ கேள்வி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறை பிரமாணத்தை கட்டிக்காங்க. இந்த ஆறை நமக்கு என்ன செய்ய முடியும் இப்போ காணணும். இந்த ஆறை காண்றதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் கேள்விக்காரங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாநிலம் அடுத்த மாநிலம் 100 சென்டிமீட்டர் சொல்லி 100 சென்டிமீட்டர் கம்மி தடை வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓம் சொல்லி தராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லி வோல்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லி மீட்டர் சொல்லி மின்னியக்க விசை இதை வச்சு இங்கே இருந்து நாங்கள் சமநிலைப்படுத்துறாங்க. சமநிலைப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். ரைட். இதன் மூலம் நம்ம என்ன செய்வோம் இந்த தடை தாங்க முதலாவது விஷயம் முடிச்சாலுமே இந்த சுற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அடுத்த வித்தியாச கோட்பாடு யூஸ் பண்ணுவோம். சரி, வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜ் சமநிலை சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள போகிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன் இருக்கும். ஐஎன் எடுத்தோம்னா ஐஆர் பிளஸ் என்ன நமக்கு தெரியும் இது மொத்தத்தில் தடை 10 ஓம் இன்டு ஐ. சரி, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 சமன் ஆர் பிளஸ் 10 இன்டு ஐ. சரி, இது ஒரு சாம்பாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ள யூஸ் பண்ணணும். இதுக்குள்ள யூஸ் பண்ண முடிச்சுன்னா அடுத்த வித்தியாச கோட்பாடு யூஸ் பண்ண முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா 10 தர 10 மைனஸ் 3 வோல்டேஜ். சரி, 10 10 மைனஸ் 3 வோல்டேஜ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐ தான் இருக்க போகுது. இதுக்குள்ள ஆறை காணணும். ஆறு நமக்கு காணும் 100 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓம் இருந்துச்சுன்னா தடை இருந்துச்சுன்னா 40 சென்டிமீட்டருக்கு இந்த தடை வருங்கிறது நம்ம காணப்படும். தடை வைக்க போகுது. அப்போ நான் வந்து பார்த்தோம்னுச்சுன்னா 10 மைனஸ் 2 சமன் ஐ ஓவர் இதை சுருக்கின பண்ணிச்சுன்னா 4 ஐ அழுத்தம் பண்ணிச்சுன்னா 4 ஐ அழுத்தம் பண்ணிச்சுன்னா 10 மைனஸ் 2 கீழ் 4 0.25 0.25 தர 10 மைனஸ் 2 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மில்லியில் கண்டம் பண்ணிச்சுன்னா என்ன 2.5 மில்லி ஆம்பியர். சரி, 2.5 மில்லி ஆம்பியர். சரியே, இப்போ நம்ம பெரிய பிரமிச்சு இதை கொண்டு இங்கே யூஸ் பண்ணுறது ஆரை காணப்படும் வந்து 2 சமன் ஆர் பிளஸ் 10 இன்டு ஐ. நமக்கு தெரியும் இங்கே வந்து 2 சமன் ஆர் பிளஸ் 10 தர 2.5 தர 10 மைனஸ் 3. இது இங்கே வந்து தெரிஞ்சு பார்த்தவங்க உங்களுக்கு வழங்கும் 2000. இது இங்கே வந்து 1000 பிரிக்க முடியும், இங்கே 1000 பிரிக்க முடியும் பிரிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 2.5 இன்ட்டு ஆர் பிளஸ் 10. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் 10 சமன் 2000. இதை கஷ்டத்தை போக்காட்டுக்கு என்ன செய்ய வச்சிருக்கேன் 25. ஆர் பிளஸ் 10 சமன் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 4 800. ஆரை பார்த்தீங்கன்னா 790 ஓம். சரி, இங்கே இருக்கிற ஆர்என் பார்த்தீங்கன்னா 790 ஓம். முதலாவது நமக்கு என்ன செய்யணும் கேள்வியை பார்த்தோன்னா ஐடியா வரும். நமக்கு தனிக்கிற விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த மாதிரி எடுத்துக்காங்க. அடுத்த மாதிரி கம்பெனி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் கூடிய சட்டம் இருந்துச்சுன்னா 10 ஓம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லி வோல்டேஜ் இருக்கிற ஒரு மின்னியக்க விசை இருக்கிறது இதை தந்து எதை இருந்துச்சுன்னா ஒரு பேட்டரியை தந்து அதை நீராங்க 40 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு தெரியும் என்ன 100 சென்டிமீட்டருக்கு 10 ஓம் இருந்துச்சு 40 சென்டிமீட்டருக்கு எத்தனைங்கிற தடையை நம்ம காண்கிற ஐடியா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் மூலாவது மேக்கப் கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூலாவது இந்த பெரிய சுற்றுக்கு நம்ம என்ன இருந்துச்சுன்னா இந்த அடுத்த வேறுபாட்டையும் பயன்படுத்தி நீர் வந்துச்சு. நமக்கு அடுத்த வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜ். அது 2 வோல்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த திசையில் நான் என்ன செய்யணும்னுச்சுன்னா கரண்ட் வந்துட்டு இந்த திசை வரும். இது வந்து கை இப்படி வந்து ரோடு போகல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்படியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் போடி இப்படி ஓடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது, இப்படி ஓடும். சரி,
திசை கொஞ்சம் மாற்றி போட்டு இப்போ சரியாக போட்டிக்கணும். சரியா பாருங்கள், கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல இந்த மைனஸுக்கு போடும். அப்போ இங்கே போகும், இங்கே போகும். அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணிச்சுன்னா இந்த திசையில் என்ன பண்ணிச்சுன்னா அடுத்த வேறுபாடுகள் எடுக்கணும். இப்போ 2 வோல்டேஜ் சமன். அப்போ என்ன வச்சு பார்த்தீங்கன்னா இதில் தரசரி நமக்கு என்னச்சுன்னா 10 ஓம் தர ஐ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐ தர ஆர். சரியா, இதை அப்படி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு என்ன செய்ய பண்ணிச்சுன்னா இந்த சாம்பாடு எடுக்கும். இந்த சாம்பாடு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன செய்ய பண்ணிச்சுன்னா இதுக்கு குறுக்கா என்ன செய்ய பண்ணிச்சுன்னா இதுக்குள்ளே இந்த இந்த சுற்றுக்கு நம்ம என்ன பண்ணிச்சுன்னா ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். என்னச்சுன்னா ஒரு கிருப வீதியை யூஸ் பண்ணுவோம். அதாவது சமநிலை இருக்கு. அப்படி சமநிலை இருக்கு என்ன அர்த்தம் பண்ணிச்சுன்னா இங்கே 10 மில்லியன் இருக்கணும். 10 மில்லியன் எடுத்து தண்ணி பண்ணிச்சுன்னா சமநிலை இருக்கும். சமநிலை தர வந்து 10 மில்லியன் இருக்கு. இதுக்குள்ள ஓர கரெக்டாக நமக்கு தெரியும் நினச்சின்னா இன்னைக்கு அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிச்சுன்னா இங்கே இதை காட்டுறது தடையை கண்டிக்கும் இதை வச்சு அப்போ என்ன பண்ணிச்சுன்னா யூஸ் பண்ணி இதை சோல்வ் பண்ணுற மெத்தடில் நினைக்குது. சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்த எம்சிக்கு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 34வது எம்சிக்கு 34வது எம்சிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா நம்ம வெளியே வச்சுக்கலாம் அடிச்சு விடுவோம். இந்த 790 வார ஆன்சர் வந்து 24 சொல்லி பார்த்தீங்கன்னா 790 வார ஆன்சர் வந்து 24 சொல்லி பார்த்தீங்கன்னா மூலாவது ஆன்சர் தான் எனக்கு புரிய ஆன்சர். சரி, இப்போ நாம் என்ன செய்ய முடிச்சுன்னா அடுத்து வந்துட்டு 34வது எம்சிக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 34வது எம்சிக்கு 34வது எம்சிக்கு பார்த்தீங்கன்னா 34வது எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுக்கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் தந்திக்காங்க. எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பாருங்க, இப்படி தான் படம் தந்திக்காங்க. படம் வந்துட்டு இது குறுக்கான இருந்துச்சுன்னா தொடரா போகுது 3 தடை 3 தடை போயிட்டு இங்கே வந்து இப்படி வந்து என்ன செய்யுதுச்சுன்னா இங்கே சமாதானம் வந்து பார்த்தீங்கன்னா 3 தடை இருக்குது, 4 தடை இருக்குது. சரியே, 4 தடை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தடைகளில் பிரமாணம் R1 R2 R3 இங்கே 4 தடை இருக்குது, R4. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R1 டேஷ் R2 டேஷ் R3 டேஷ் R4. சரி, இப்போ ஸ்கோடியை பார்த்தீங்கன்னா உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சமாந்தர தடை தொகுதியும் ஒரு தொடர் தடை தொகுதியும் தொடுக்கப்பட்டுள்ளன. இது மாதிரி நீங்கள் சமாந்தர தடை தொகுதி தொடர் தடை தொகுதி நீங்கள் சொல்லிச்சிருக்காங்க. தொடுத்துட்டு இந்த தடை வந்து பார்த்தீங்கன்னா சமனாமிக்கலாம் சமனா இல்லாமல் விரிக்கலாம். எல்லா தடையும் வந்து பார்த்தீங்கன்னா சமனாமிக்கலாம் சமன் இல்லாமல் விரிக்கலாம் முடிச்சிடுறாங்க. அப்படி இருந்த அக்குவல் உள்ள கூட்டில் எப்போது உண்மையாக்கிற கூட்டு கிடையாது. முதல்ல வந்து பார்த்தோம்னா சமாந்தர தடை தொகுதியில் உள்ள ஒவ்வொரு தடையினோட பாயும் மின்னோட்டம் ஒரே அளவானதாகும். இதுக்குள்ள பாயிற மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக இருக்க முடிச்சிருக்காங்க. அப்படி ஒரே அளவை கருதி ஆனால் இந்த தொடர்ல இருக்கிற தடைக்குள்ள பாயிற மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சமன் அடிக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சமன் அடியாது. ஏன்னு தடையில பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு போகும். இது சரி அங்கே அப்படின்னு தடை வந்துட்டு சமனாக வைக்கல சமன் இல்லை அமைக்க அடிச்சிருக்காங்க. அப்படி என்ன வந்து சமன் இல்லாட்டி என்ன பண்ணி வெவ்வேறு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போகும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது குட்டுப்பட. ரெண்டாவது வார்த்தை வந்துச்சுன்னா தொடர் தடை தொகுதியில் ஒவ்வொரு தடைக்கும் குறுக்கையும் உள்ள ஓட்ட வீழ்ச்சி ஒரேயானதாகும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வி சமன் ஒரே கரண்ட் இங்கே வேற போகுது. இதோட இந்த தடை வித்தியாசமான கரண்ட் போகுது. ஆனால் இந்த தடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கரண்ட் தான். அது என்ன கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கிற கரண்ட் என்ன செய்ய மாட்டேச்சுன்னா வரும். ஐயங்கிற கரண்ட் என்ன செய்ய மாட்டேங்குது தொடர்ந்து வாரத்தில் என்ன செய்ய மாட்டேச்சுன்னா எல்லா தடைக்குள்ளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கரண்ட் போகும். நமக்கு தெரியும் வி சமன் என்ன ஐயா. இந்த தடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கிறதால இது குறுக்கையான ஐயா வி சமன் ஐயாங்கிறதால இது R1 இது R2 இது R3 இது R4ங்கிறதால ஒவ்வொரு தடைக்கு குறுக்கையும் இருக்கிற அடுத்த வித்தியாசம் என்ன செய்யும் வேறுபடும். ஒவ்வொரு தடை குறுக்கை இருக்கிற அடுத்த வித்தியாசம் என்ன செய்ய முடிச்சுன்னா வேறுபடும். அவ்வாறு வேறுபடத்தில் என்ன செய்ய முடிச்சுன்னா ஒவ்வொரு தடை குறுக்கையும் என்ன செய்ய மாட்டேன்னுச்சுன்னா ஒரே அடுத்த வித்தியாசம் என்ன மாட்டு இராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கூட்டம் என்னச்சுன்னா போல. மூணாவது கூட்டம் பார்த்தோம்னுச்சுன்னா தொடர் தடை தொகுதியில் உள்ள எந்த ஒரு தடையினும் பார்க்க, அதாவது வந்து பார்த்தோம்னுச்சுன்னா தொடர் தடை தொகுதியில் உள்ள எந்த ஒரு தடையினும் பார்க்க முழு வளைய மொத்த தடை கூடுவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா R1 R2 R3 R4 எது எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சமவெளித்தடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷனா இதனை விட கூட ஆயிக்கும். R2 விட கூட ஆயிக்கும் சமவெளித்தடை. R3 விட மொத்தத்தில் சமவெளித்தடை கூட ஆயிக்கும். R4 கூட வெளியே முடிச்சுன்னா மொத்தத்தில் சமவெளி தர கூட ஆக்கி முடிச்சுறாங்க. அது பார்த்தீங்கன்னா போட்டு உண்மை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 4 வந்து பார்த்தீங்கன்னா தொடர் லைக். அப்போ நீ மனுஷன் இது 4 கூட்டுப்படம் இப்படி என்ன செய்ய முடிச்சுன்னா இந்த தொகுதியில் சமவெளி தடை என்ன செய்ய முடிச்சு இதோட கூட்டுப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தடவை சனிப்பிரமாணத்தையும் விட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன செய்ய முடிச்சுன்னா இதில்
கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னு அதாவது இது சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு இது எல்லாமே தொடர்பு கூட்டு பரத்தால இது தனித்தடைகளில் கூட்டுத்தொகை விட என்ன செய்யும் தனித்தடைகளில் தடையை விட வந்து பார்த்தீங்கன்னு மொத்த தொகுதி தடை வந்து பார்த்தீங்கன்னா பெண்குடைய தனி அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சரி. 4வது கூட்ட பார்த்தோம்னுச்சுன்னா முழு வலையமைப்பில் மொத்த தடை சமாந்திர தடை தொகுதியில் உள்ள மிகப்பெரிய தடையும் பார்த்து குறைந்ததாகும். நல்லா நினைப்பச்சுக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னா மொத்த தடை வந்து பார்த்தீங்கன்னு இந்த சமாந்திர தடையில இந்த 4 தடையில இந்த தடை பெருசா இருக்கு அந்த தடையை விட சிறுசா இருக்கு மட்டும் சொல்றாங்க மொத்த சமாளித்த தடை. அது வந்துகிட்டே இருந்துச்சுன்னா செல்லியலா ஏன்னுச்சுன்னா எது கூட இது குறையுங்க நமக்கு தெரியாது எந்த தடை கூட எது தடை குறைய எங்க நமக்கு தெரியாத தடை என்ன செய்ய நினைச்சுன்னா அந்த கூட்டு கூற முடியாது. நமக்கு கேட்டுக்கிற கேள்வி என்ன நினைச்சுன்னா எப்போது உண்மையானது வட்டியா எப்போது உண்மையானதுங்கிற தடை என்ன செய்யாது இருந்துச்சுன்னா எப்போது உண்மையாக்கி முடிச்சு சொல்லிடுறா தடைகள் அப்புறமான தடை செய்ய முடிச்சுன்னா சமூகத்தில் கொண்டு தான் செய்ய முடிச்சுன்னா சரியா பழைய நினைச்சு அப்போ வந்து 4வது கூட்டம் பிழையானது. 5வது கூட்ட பட்டம் இருந்துச்சுன்னா முழு வலையமைப்பின் மொத்த தடை வலையமைப்பில் உள்ள எந்த ஒரு தடையிலும் பார்க்க குறைந்ததாகும். எந்த ஒரு தடையிலும் பார்க்க குறைஞ்சதா இருக்க மாட்டேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இங்கே இருக்கிறத விட இப்போ கூட தாங்கி இதை விட கூட தாங்கி இதை விட கூட தாங்கி ஃபேஸ் கூட பார்த்து அதில் மூணாவது கூட்டு சரிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 5வது கூட்டு பல அப்போ வந்து பார்த்தீங்கன்னு அந்த அதுக்காக நான் போட நினைச்சேன் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு எல்லாமே இங்கே கூட்டுப்படுது ஒரு தடை கூட்டுப்படுறதால வந்து பார்த்தீங்கன்னு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையோட இன்னொரு தடையோட பெருமானம் இருந்துச்சுன்னா கூட்டு தம்பட போகுது. வலையமைப்பில் இருக்கிற தனித்தடையை விட எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையில பெருமானம் முதல் சவால் தடைக்கு கூட மேலேயோ குறையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது. சரியான உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நோவாலோன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு நன்மை அடையட்டும். அதே மாதிரி நாங்கள் எதிர்கால காலங்களிலே மற்றபடி எம்சிக்கு அதே மாதிரி இதுக்கான விளக்கம் எல்லாம் போடுவோம். நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். இந்த வீடியோவை சந்திப்போம்.